Hi friends, good morning. இது உங்கள் TAF ICE Academy. நாம இன்னைக்கு மே 22 மற்றும் 23 ஆகிய இரு தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இந்த நடப்பு நிகழ்வு கவனமா பாருங்க. நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்ல நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல மறக்காம கலந்துக்கிடுங்க. தேர்வானது Telegram ஆப்ல நம்மளுடைய TAF ICE Academy அப்படிங்கற சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யார் நம்ம சேனலை ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன்ல Telegram ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காம சர்ச் பாக்ஸ்ல TAF ICE Academy சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இந்த நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும், துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும். சரியா, நாம் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பயப்படக்கூடாது. பயப்படாமல் துணிஞ்சு நாம் அந்த செயலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அந்த துணிவு அப்படிங்கிறது நமக்கு வழிகாட்டும். நம்ம துணிவில்லாமல் அந்த செயலை செய்வதற்கு கோழைத்தனமாக இருந்தோம்னு சொன்னால் அந்த வாழ்க்கை நமக்கு என்னவா மாறிடும், ஒரு பயமான வாழ்க்கையாக மாறிவிடும். சரிங்களா, பாருங்கள், துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும், துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும். சரியா, ரைட். நாம் இந்த நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், மே 22ஆம் தேதி உலகளாவிய அளவில் அனுசரிக்கப்படக்கூடிய தினம் ஒன்று தான் பார்க்க இருக்கிறோம். என்ன தினம் அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. சரிங்களா, அதாவது உலகளாவிய அளவில் பன்முக தன்மைக்கான பல்லுயிர் தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் மே 22ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அதாவது இந்த உலகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதர்கள் போன்று பல்லாயிரக்கான உயிரினங்களுக்காகவும் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு இடம். அந்த அடிப்படையில் பிற உயிரினங்களுடைய வாழ்விடங்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் என்ன செய்ய அப்படின்னு சொன்னால் இந்த தினம் மே 22 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். இந்த காலகட்டத்தில் நம்ம பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஊருக்குள்ள விலங்கினங்கள் புகுந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அப்படின்னு சொன்னால் அதனுடைய காடுகளுக்குள்ள தான் நாம் போய் வசித்து கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களுடைய வாழ்விடங்களை பாதுகாப்பது குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி மே 22 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் பி பார்ட் ஆஃப் த பிளான், திட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்போம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு தினத்திற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கு. சரியா, இப்போ நாம தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் மே 22ஆம் தேதி உலகளாவிய அளவில் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தரப்பட்ட உயிரினங்களுக்கான வாழ்விடங்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆண்டுதோறும் மே 22 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டு தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் பி பார்ட் ஆஃப் த பிளான். சரிங்களா, அடுத்த பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் மே 23ஆம் தேதி அனுசரிக்கப்படக்கூடிய தினம் என்ன அப்படின்னு சொன்னால் வேர்ல்ட் டார்டைல் டே, அதாவது உலக கடல் ஆமைகள் தினம். டாட்டாய்ஸ் அப்படிங்கிறது நிலத்தில் வாழக்கூடிய ஆமைகள், டாட்டாய்ஸ். டார்டைல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலில் வசிக்கக்கூடிய ஆமைகள். இந்த ஆமைகள் பெரும்பாலும் பெருங்கடல்களில் முழுக்க தன்னுடைய முழு வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலில் தான் அமைத்துக்கொள்ளும். முட்டையிடுவதற்காக மட்டும் பெண் ஆமைகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் கடற்கரை பிறப்புக்கு வரும். ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய 100க்கும் மேற்பட்ட முட்டைகளை இட்டு போகும். அந்த மண்ணினுடைய அந்த சூடு இருக்கு இல்லையா, வெப்பம், அந்த சூட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டையில் இருக்கக்கூடிய அந்த கருவானது குஞ்சானது ஆணாகவோ பெண்ணாகவோ மாறுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். ஒரு கடற்கரையில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண் ஆமை திரும்ப அது பெரிதாக வளர்ந்து முட்டையிடுவதற்காக இங்கே தான் வருகிறது அப்படின்னு சொன்னால் தான் பிறந்த அதே சேம் இடத்துக்கு தான் வருது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அந்த அடிப்படையில் கடலில் வசிக்கக்கூடிய ஆமைகள் மற்றும் கடற்கரையில் முட்டையிடுவதற்காக வரக்கூடிய ஆமைகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த தினம் ஆண்டுதோறும் மே 23ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். உலகளாவிய அளவில் 7 மிக முக்கியமான ஆமை வகைகள் இருக்குது, கடல் ஆமைகள். அதில் ஒரு 5 வகையான ஆமைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்குது. நாம் அடிக்கடி கூட ஆலிவ் லிட்ரி ஆமைகள்லாம் பார்த்துருப்போம், பங்குனி ஆமைகள்னு சொல்லுவாங்க. ஒடிசா போன்ற பல்வேறு பகுதிகளில் கடற்கரை பகுதிகளில் அது முட்டையிட வருவதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கும். சரியா, ரைட். உலகளாவிய அளவில் கடல்களில் வசிக்கக்கூடிய ஆமைகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக, அதாவது டைனோசர் காலத்திலிருந்தே ஆமைகள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா, ரைட். அப்போ ஆமைகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வுக்கான உலக கடலாமைகள் தான் ஆண்டுதோறும் மே 23 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்துங்களா. அடுத்த பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஆய்வறிக்கை பார்க்க இருக்கிறது. யார் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உலக பொருளாதார அமைப்பு வெளியிட்டிருக்குது. எதற்கான ஆய்வறிக்கை அப்படின்னு சொன்னால் உலக நாடுகளுடைய சுற்றுலா செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிக்கையோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால்
பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீடு 2024. சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் பேண்டமிக் அப்புறமாக ஒவ்வொரு உலக நாடுகளிலையும் சுற்றுலாத்துறை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, அந்த உலக நாடுகளுடைய செயல்பாடு சுற்றுலாத்துறையை வளர்ச்சியடை செய்வதற்காக எந்த அளவுக்கு இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை மையமாக வைத்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஆய்வறிக்கை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா இந்த பட்டியலில் வந்து முதல் இடத்துல இருக்குது. சரிங்களா? 2வது இடத்துல ஸ்பெயின், 3வது இடத்துல ஜப்பான், அதற்கு அடுத்த இடங்களில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் அதற்கு அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கிறாங்க. இந்தியா இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 39வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். 2021 நாம் இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 54வது இருந்து தற்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் 39வது இடத்திற்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சரியா? இப்போ நாம் தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலக பொருளாதார அமைப்பு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையான சுற்றுலா குறித்த பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீட்டு அறிக்கையில் முதல் இடத்துல அமெரிக்கா இருக்குது, 2வது இடத்துல ஸ்பெயினும், 3வது இடத்துல ஜப்பானும், 4வது இடத்துல பிரான்ஸும், 5வது இடத்துல ஆஸ்திரேலியாவும் இருக்குதாங்க. இந்தியாவுக்கு இந்த பட்டியலில் இந்த ஆண்டு 39வது இடம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய நபர் என்னன்னு சொன்னால் பொறுப்பு தலைமை நீதிபதி நியமனம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய தற்போதைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய எஸ்பி கங்கா பூர்வாலா என்ற தினத்தோடு என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால் ஓய்வு பெறுகிறார். அவர் ஓய்வு பெறுவதை தொடர்ந்து அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக மூத்த நீதிபதியான அரங்க மகாதேவன் அவர்களை நியமனம் பண்ணி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னால் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது அடுத்த நீதிபதி நியமனம் பண்ணக்கூடிய வரைக்கும் பொறுப்பு நீதிபதியாக ஒரு பொறுப்பில் இருப்பார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா? அரங்க மகாதேவன் அவர்கள் 1989 பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கறிஞராக தன்னுடைய பணியை தொடங்கியவர். மத்திய மற்றும் அதாவது ஒன்றிய மற்றும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வக்கீல்களாக வழக்கறிஞராக பணியாற்றின அனுபவம் வாய்ந்தவர். கிரிமினல், சிவில் போன்ற வழக்குகளில் நீண்ட அனுபவம் வாய்ந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் இந்த அரங்க மகாதேவன் அவர்கள். 2013 பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தாப்புல தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய தலைமை பொறுப்பு நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல சரியா தெரிந்து கொண்ட தகவல். சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய தற்போதைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய எஸ்வி கங்கா பூர்வால் அவர்கள் இன்றைய தினம் ஓய்வு பெறுவதை முன்னிட்டு அவருக்கு பதிலாக பொறுப்பு தலைமை நீதிபதியாக மூத்த நீதிபதியான அரங்க மகாதேவன் அவர்கள் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் தனி நாடு அங்கீகாரம். யாருக்கு தனி நாடு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் பாலஸ்தீனத்துக்கு. யார் வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 ஐரோப்பிய நாடுகள் வந்து அந்த பாலஸ்தீனத்தை தனி நாடாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. சரியா? இதில் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தற்போது நடைபெற்றக்கூடிய போர் குறித்து நமக்கு நன்றாகவே தெரியும். இதில் இஸ்ரேல் வந்து ரொம்ப அநியாயமான முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தாக்குதல் இன்னும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுமக்கள் வசிக்கக்கூடிய மருத்துவமனைகளாக இருக்கட்டும், அகதிகள் தங்கியிருக்கக்கூடிய அகதிகள் முகாமாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு பகுதிகளிலும் உங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது வந்து இன்னும் நின்றபாடு இல்லை. பல்வேறு உலக நாடுகளுக்கு வேண்டுகோள் விடுத்தும் எச்சரிக்கை விடுத்தும் அதையும் மீறி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சற்றேறக்குறை 35,000க்கும் மேற்பட்ட நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க சொன்னால் இந்த போரில் சமீப காலங்களில் இறந்து போயிருக்கிறாங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக இறந்து போனது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் மற்றும் குழந்தைகள். இப்போ இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேலை அந்நியப்படுத்தணும், இஸ்ரேலை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதற்காக 3 ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணியிருக்குன்னா பாலஸ்தீனத்தை வந்து தனி நாடாக அங்கீகாரம் வழங்கியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த 3 நாடுகள் அயர்லாந்து, ஸ்பெயின் அண்ட் நார்வே. சரியா? இந்த 3 நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த காரணத்தினால இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் இந்த நாடுகளில் பணியாற்றி கொண்டிருந்த தங்களுடைய தூதர்களை திரும்ப பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இஸ்ரேல் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும், வரலாறுகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ரைட், ஓகே. அப்போ நாம் இந்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகளான அயர்லாந்து, ஸ்பெயின், நார்வே இந்த 3 நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அங்கீகாரம் வழங்கியிருக்கிறாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டில் இருக்க தங்களுடைய தூதர்களை திரும்ப பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநா பொதுச்சபையில் பாலஸ்தீனத்தை வந்து தனி நாடாக அங்கீகரிக்கணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் நெதர்லாந்து இருக்கக்கூடிய ரோட்டர்டாமில் நடைபெற்ற ஒரு மாநாடு குறித்து பார்க்க இருக்கிறோம். என்ன மாநாடு அப்படின்னு சொன்னால் உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு. சரிங்களா? 2024 நடத்தப்பட்டுச்சு. அதாவது உலகளாவிய அளவில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைட்ரஜன் வந்து எரிபொருளாக பயன்படுத்துவதற்காக பல்வேறு உலக நாடுகளும் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஹைட்ரஜன் குறித்த புரிதலை ஏற்படுத்தணும், அந்த துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வுகளை காணணும் அப்படிங்கிறதற்காக பல்வேறு உலக நாடுகளுடைய பிரதிநிதிகள் பங்கேற்ற உலக ஹைட்ரஜன் மாநாடு நெதர்லாந்து ரோட்டர்டாமில் நடத்தப்பட்டுச்சு. இதில் இந்தியா சார்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தினுடைய செயலராக இருக்கக்கூடிய பூபீந்தர் சிங் பல்லா என்ன பண்ணார் சொன்னால் பங்கேற்றார் அப்படிங்கிறத
நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? இந்தியா சார்பில் எதிர்வரக்கூடிய காலகட்டங்களில் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணுவது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த மாநாட்டில் அவர் விரிவாக எடுத்துரைத்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? ரைட். அப்போ உலகளாவிய அளவில் உலக நாடுகளுக்கு இடையே ஹைட்ரஜனை எரிபொருளாக பயன்படுத்துவது குறித்த ஒரு விஷயங்களை உண்டு பண்ணணும், ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையணும் அப்படிங்கிறதற்கான ஒரு ஆலோசனையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு நெதர்லாந்தில் ரோட்டர்டாமில் நடைபெற்று இந்தியா சார்பில் பூபீந்தர் சிங் பல்லா பங்கேற்றார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தோட பேர் என்னன்னு சொன்னால் அட் த வீல் ஆஃப் ரிசர்ச். சரிங்களா? அட் த வீல் ஆஃப் ரிசர்ச். இந்த புத்தகம் யாரால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம் அப்படின்னு சொன்னால் அனுராதா மஸ்கரன்ஹாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மூத்த பெண் பத்திரிகையாளராக எழுதப்பட்டிருக்கக்கூடிய நூல். இந்த பெண் பத்திரிகையாளர் வந்து பெண்களினுடைய பாலியல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகளை குறித்து தொடர்ந்து எழுதி கொண்டு வரக்கூடியவர். அவருடைய ஆய்வுகளுக்காக அவருடைய விஷயங்களுக்காக பல்வேறு விருதுகளையும் அவர் பத்திரிகை துறையில் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சற்றேறக்குறைய 30க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் பத்திரிகை துறை நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ஒரு புக்கு ஒன்று எழுதி வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தோட பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் அட் த வீல் ஆஃப் ரிசர்ச். இது யார் பற்றின புத்தகம் அப்படின்னு சொன்னால் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் WHO மூத்த தலைமை விஞ்ஞானி. நமக்கு நன்றாக வைத்தரும் MS சுவாமிநாதனுடைய பொண்ணு தான் யார் அப்படின்னு சொன்னால் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். இந்த சௌமியா சுவாமிநாதனுடைய வாழ்க்கை வரலாறு பேசக்கூடிய புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த புத்தகம். சுயசரிதை புத்தகம். அதாவது அவங்களை குறித்து அவரோட பணியாற்றினவங்க, அவங்க தகப்பனார் உட்பட பல்வேறு நபர்கள்ட்ட இவங்க பேட்டி கண்டு அவங்கள பற்றி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகமாக எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தோட பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் அட் த வீல் ஆஃப் ரிசர்ச். சரியா? ரைட். அப்போ அட் த வீல் ஆஃப் ரிசர்ச் அப்படின்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் அனுராதா மஸ்கரன்ஹாஸ். இது யார் பற்றின புத்தகம் அப்படின்னு சொன்னால் WHO மூத்த தலைமை விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த இந்தியாவினுடைய ஆகச்சிறந்த விஞ்ஞானிகள் ஒருவரான சௌமியா சுவாமிநாதன் குறித்த வாழ்க்கை வரலாற்று புத்தகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ரைட். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால் ஜப்பானில் நடைபெற்று வரக்கூடிய உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழக வீரரான இந்தியாவை சேர்ந்த தங்கவேலு மாரியப்பன் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் T63 உயரம் தாண்டுதலில் 1.88 மீட்டர் உயரம் தாண்டி என்ன பண்ணியிருக்காருன்னா தங்கம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாரு. சற்றேறக்குறைய 8 ஆண்டுகளுக்கு அப்புறமாக மீண்டும் ஒரு என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் ஒரு சர்வதேச போட்டியில் தங்கம் கைப்பற்றியிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமித் அண்டில் வந்து F64 ஈட்டி எறிதலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 69.50 மீட்டர் நீளம் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து தங்கம் கைப்பற்றிருக்காது. அதே போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்றும் இந்திய வீரர் சந்தீப் 60.41 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து வெண்கலம் கைப்பற்றிருக்கிறாரு. எக்தாபியான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மகளிர் இவங்க. எக்தாபியான் வந்து F51 கிளப் துரோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 20.12 மீட்டர் தூரம் எறிந்து தங்கம் கைப்பற்றிருக்கிறாங்க. கஷிஷ் லக்ரா அதே F51 கிளப் துரோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 14.54 மீட்டர் எறிந்து வெள்ளி கைப்பற்றிருக்கிறாங்க. கிளப் துரோ அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் ஒரு கரலா கட்டை மாதிரி ஒரு கட்டையை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தான் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த சீட்டில் இருந்து தூரமாக எரியுது. அது எவ்வளோ தூரத்தில் போய் விழுதோ அது அளவு பார்த்து அதுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கிளப் துரோன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ எக்தாபியான் பார்த்தீங்கன்னு சொன்னால் F51 கிளப் துரோவில் தங்கம் கைப்பற்றிருக்கிறாங்க. கஷிஷ் லக்ரா F51 கிளப் துரோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளி கைப்பற்றிருக்கிறாங்க. சுமித் அண்டில் ஈட்டி எறிதலில் தங்கம் கைப்பற்றிருக்காரு. சந்தீப் வெண்கலம் கைப்பற்றிருக்கிறார். சரிங்களா? ரைட். இதுபோக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சச்சின் சர்ஜேராவ் கிலாரி இவர் வந்து குண்டு எறிதலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16.30 மீட்டர் தூரம் குண்டு எறிந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் கடந்த ஆண்டினுடைய சாதனை தக்க வச்சிருக்கிறாரு. இந்த ஆண்டும் தங்கம் கைப்பற்றி பெருமை சேர்த்திருக்கிறாரு. தரம்பீர் பார்த்தீங்கன்னு சொன்னால் F43 கிளப் துரோவில் வெண்கலம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அப்போ ஜப்பானில் நடைபெற்று வரக்கூடிய உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியா சார்பில் வெவ்வேறு பிரிவுகளில் பங்கேற்று இந்திய வீரர் வீராங்கனைகள் பெற்றிருந்த பதக்கங்களை நம்ம பார்த்தோம். கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதக்கப்பட்டியலில் இந்தியா ஒரு மேன்மையான இடத்தை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். அதிகப்படியான பதக்கங்களை கடந்த ஆண்டுகளை விட கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ரைட். நம்ம ரீகேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் உலகத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட உயிரினங்களுடைய வாழ்விடங்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் மே 22ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஆண்டு தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் பி பார்ட் ஆஃப் த பிளான். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகளாவிய அளவில் கடலில் வசிக்கக்கூடிய கடல் அமைகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக வேர்ல்ட் டாக்டைல் டே ஆண்டுதோறும் மே 23ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்த்தவர்கள் என்ன அப்படின்னு சொன்னால் உலக பொருளாதார அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அதாவது உலக நாடுகளுடைய சுற்றுலா செயல்பாட்டு திறனை
அடிப்படையாக வைத்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீட்டில் அமெரிக்கா முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்பெயின், ஜப்பான், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் 2, 3, 4, 5 ஆகிய இடங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்தியா இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 39வது இடத்தை பிடிச்சிருக்கு. 2021 54வது இடத்துல இருந்த நாம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் சொன்னால் 39வது இடத்துக்கு முன்னேறி இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய தற்போதைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய SV கங்கா பூர்வால் என்ற தினத்தோட ஓய்வு பெற இருக்கிறார். அவருக்கு பதிலாக மூத்த நீதிபதியான அரங்க மகாதேவன் அவர்களை பொறுப்பு தலைமை நீதிபதியாக என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னால் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்திருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம். 1989 வழக்கறிஞராக பணியாற்ற தொடங்கின அரங்க மகாதேவன் அவர்கள் சிவில் மற்றும் கிரிமினல் போன்ற பல்வேறு வழக்குகளில் பார்த்து ரொம்ப திறன்பட செயல்படக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு மற்றும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞராகவும் பணியாற்றின அனுபவம் வாய்ந்தவர். 2013 சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட அவர் தற்போது பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் பாலஸ்தீனத்தை 3 ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணியிருக்க சொன்னால் தனி நாடுகளாக அங்கீகாரம் வழங்கியிருக்கிறாங்க. இந்த 3 நாடுகள் எது அப்படின்னு சொன்னால் அயர்லாந்து, ஸ்பெயின் அண்ட் நார்வே. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தங்களுடைய தூதர்களை திரும்ப பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்து நெதர்லாந்து ரோட்டர்டாமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2024ஆம் ஆண்டுக்கான உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு நடந்துச்சு. உலகினுடைய பல்வேறு நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இந்தியா சார்பில் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சருடைய செயலராக பூபிந்தர் சிங் பல்லா தலைமையிலான குழுவினர் பங்கேற்று இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பசுமை ஹைட்ரஜன் குறித்த பல்வேறு திட்டங்கள் குறித்து அவங்க எடுத்துரை அங்கே பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதா மஸ்கரன்ஹாஸ் அப்படிங்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னால் ஒரு புக் ஒன்று எழுதுங்க. அந்த புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் அட் த வீல் ஆஃப் ரிசர்ச். இது யார் குறித்த புத்தகம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டை சார்ந்த மூத்த விஞ்ஞானியான WHO தலைமை விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய டாக்டர் சௌமியா சுவாமிநாதனுடைய வாழ்க்கை வரலாறு பேசக்கூடிய புத்தகம் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பானில் நடைபெற்றிருக்கக்கூடிய உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் வெவ்வேறு பிரிவுகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பதக்கங்கள் கைப்பற்றிருக்காங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டை சார்ந்த தங்கவேலு மாரியப்பன் T63 உயரம் தாண்டுதல் 1.88 மீட்டர் உயரம் தாண்டி தங்கம் கைப்பற்றிருக்கிறாரு. சுமித் அண்டில் F64 அப்படிங்கக்கூடிய அந்த பிரிவு ஈட்டி எறிதலில் 69.50 மீட்டர் ஈட்டி எறிந்து தங்கம் கைப்பற்றிருக்கிறாரு. சந்தீப் F64 ஈட்டி எறிதல் பிரிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 60.41 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து வெண்கலம் கைப்பற்றிருக்கிறாரு. எக்தா பியான் அவங்க வந்து கிளப் 51 கிளப் த்ரோவில் F51 கிளப் த்ரோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கம் கைப்பற்றிருக்கிறாங்க. கஷிஷ் லக்ரா அதே போட்டியில் அதே பிரிவில் வெள்ளி கைப்பற்றிருக்கிறாங்க. சச்சின் ஜர்ஜேரா கிலாரி பார்த்தீங்கன்னு சொன்னால் F46 குண்டு எறிதலில் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டு என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் தங்கம் கைப்பற்றிருக்கிறார். 16.30 மீட்டர் தூரம் இந்த ஆண்டு எறிந்து. அதே போல் F43 கிளப் த்ரோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய வீரான தரம்வீர் வெண்கலம் கைப்பற்றி நாட்டை பெருமை சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு. நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் கலந்துக்கிடுங்க. உங்களது வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.